ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். ரெட்ரோ படம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இது ட்ரெய்லர் லான்ச்சா இல்லை ஆடியோ லான்ச்சா தெரியல. ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து அந்த டீம்லாம் பேசினாங்க, ரெட்ரோ படத்துடைய டீம். அதில் வந்து சூர்யாவுடைய அப்பா சிவகுமாரும் ஒரு விஷயத்த பேசியிருந்தார். அது ரொம்பவே வைரலாக போயிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டாக ஆரம்பித்தார். ஏதோ சூர்யாவுக்கு ஏதோ சூனியம் வைக்கிற மாதிரி தான். தமிழ் சினிமாவிலேயே முதன் முறையாக சிக்ஸ் பேக் வச்ச நடிகர் வந்து சூர்யா மட்டும்தான் அப்படின்னு அவர் பேசியிருப்பார். அதுவும் முதன் முறையாக மட்டும் இல்லை, முடிவுரையாகவும். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு பின்னாடியும் யாராவது தமிழ் சினிமாவில் சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்களா? சூர்யா மட்டும்தான் உடம்பை கஷ்டப்படுத்தி வச்சுருக்காரு. அப்படியாப்பட்ட நடிகரை இப்படி கழுவி ஊற்றுறீங்களே அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். அவர் ஓப்பனாக சொல்ல வரலனாலும் இப்போ நிறைய ட்ரோலுக்கு ஆகிறாருல்ல சூர்யா, அதனாலே மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார். உடம்பை உருக்கி சிக்ஸ் பேக் வச்சு முதல்ல காமிச்சது சூர்யா தான், வேறு எந்த நடிகரும் இது இப்போ வரைக்கும் காட்டலன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் படம்லாம் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க சிக்ஸ் பேக் வச்சவங்கலாம். எல்லாருமே ஃபிட்டாக தான் இருக்காங்க. ஏதோ கொஞ்சம் பேர் தான் அன்ஃபிட்டாக இருக்காங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பாதி ஆக்டர்ஸுமே நிறையா இப்போ ஃபிட்டாக தான் இருக்காங்க. யாரும் அவ்வளோ இதுவெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னாக்கா, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கு பின்னாடியும் சரி ஓவராலாக தமிழ் சினிமாவில் எந்தெந்த நடிகர் எல்லாம் எந்தெந்த இயரில் எந்தெந்த படத்தில் வந்து சிக்ஸ் பேக் காட்டியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி தாங்க. தனுஷ் வந்து 2007 வெற்றிமாறன் டைரக்ஷனில் பொல்லாதவன் படம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் தான் ஃபஸ்ட்டு தமிழ் ஆக்டர் வந்து சிக்ஸ் பேக்கை காட்டின படமே. இதுக்கு முன்னாடி எந்த ஹீரோவும் சிக்ஸ் பேக்லாம் காட்டல. அதனால் ஃபஸ்ட் இடத்துல வந்து தனுஷ் தான் இருக்கார். அவர் வந்து உடம்புல நிறையா சதையுமே இல்லைனாலும் அந்த இருக்கிற சதையை வச்சு அவர் சிக்ஸ் பேக் வச்சுருக்காருல்ல, அதுவே பெரிய விஷயங்க. செகண்ட் பிளேஸில் தான் சூர்யா. 2008 வாரணம் ஆயிரம் படத்தில் வந்து சிக்ஸ் பேக் வச்சுருப்பார். அது ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். அதுவும் ரொம்ப பெருசாக இப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை, மீடியமாக வச்சுருப்பார். அதுலேருந்து அப்படியே ஒரு ஆக்டராக கொஞ்சம் நம்மளும் ஃபிட்னஸாக இருக்கணும், நம்மளும் சிக்ஸ் பேக்லாம் வைக்கணும், ஆர்ம்ஸ்லாம் காட்டணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பயர் ஆகி வைக்க ஆரம்பித்தாங்க. அதே 2008 சூர்யாவது வாரணம் ஆயிரம் வந்துச்சுல்ல, அதே வருஷமே சத்தியம்னு ஒரு படம் விஷால் வந்துச்சுங்க. அதுலேயும் விஷால் வந்து சிக்ஸ் பேக் வச்சுருப்பாரு. உடம்பு ஃபிட்னஸ் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து போலீஸாக நடிச்சிருப்பாரு, IPS நினைக்கிறேன். அதில் ஹீரோயின் வந்து நயன்தாரா பண்ணியிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்கும் படம். சத்தியம் IPS இல்லை, வெறும் சத்தியம் மட்டும் வரும். அந்த படத்தெல்லாம் விஷால் பயங்கரமாக பண்ணியிருப்பாருங்க. ஏன் அதெல்லாம் பார்த்தா சிக்ஸ் பேக்காக தெரியலையா நம்ம சிவகுமாருக்கு? அதுவும் விஷால்லாம் பார்த்தா ஆக்டராக தெரியலையா? விஷால்லாம் இப்போ கூட ஃபிட்னஸாக தான் இருக்கார். இப்போ கொஞ்சம் மனநிலை இல்லை, உடல்நிலை சரியில்லை. அதனால் மேபி அப்படி எப்படி இருக்கலாம் அன்கண்ட்ரோலாக. ஆனால் அவர் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார். இப்போவும் விஷால்லாம் அவ்வளோ பெரிய ஆக்டராக இல்லைனாலும் அவர் நடிகர் சங்கத்தில் இருக்கார். அவர் கார்த்தி, சிவகுமார் பையன், 2வது பையன் கார்த்திகோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தெரில போல் விஷாலை சிவகுமாருக்கு. என்ன பண்ணுறது, பெரிய இடம்ல. அவருக்கு தெரிஞ்ச நடிகர் எல்லாமே சூர்யா, கார்த்தி, இவங்க 2 பேர் தான் போல இது. அதனால தான் வேறு யாரும் தெரியல. இப்போ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2012 தாண்டவம்னு ஒரு படம் விக்ரம் நடிச்சிருப்பாரு. வேறு மாதிரி நடிச்சிருப்பாரு, பயங்கரமாக இருக்கும். அதுலேருந்து தான் விக்ரம் வந்து சிக்ஸ் பேக் படத்தில் காட்டி அதுக்கப்புறம் படத்துங்கள்லாம் ஃபிட்னஸ்ஸு அந்த ஜிம் பாடியை காட்ட ஆரம்பித்தார். ஐலாம் சொல்ல வேணாங்க, படம்லாம் வேறு லெவல் படம், வேர்ல்டு வைடாக ஃபேமஸ் ஆனார். ஐயில் அவர் பாடி ஃபிட்டே வேறு லெவலில் இருக்குங்க. சூர்யா மட்டும்தான் உடம்பை கஷ்டப்படுத்தி நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இவரெலாம் எங்கே போகிறது? இவர் கமலஹாசன்லாம் வேறு லெவலுங்க. கமலுக்கு அடுத்து இப்போது விக்ரம்ன்ற மாதிரி நடிச்சின்னு இருக்காரு. நடிப்புக்காக எல்லாத்தையும் பண்ணுறாரு. உடம்பு எவ்வளோ குறைக்கணுமோ குறைக்கிறாரு, ஏற்றுறாரு, எவ்வளோ பண்ணுறாரு. ஆனால் இவரெலாம் சிவகுமார் கண்ணுக்கு தெரியல. சிவகுமார் மாதிரியான ஆளுங்க கண்ணுக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு 2013 555 பரத் நடிச்சிருப்பாரு. 555 அதெல்லாம் வேற லெவலில் பண்ணியிருப்பாருங்க. பாடி செம்மையாக இருக்கும், சிக்ஸ் பேக். அதில் அவர் கொஞ்சம் நாளாக படம் நடிக்காமல் வந்திருப்பாரு. கிராஃபிட்டு 555 பண்ணியிருப்பாரு. ஆனால் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான படம் பரத் இது. அது ரொம்ப நல்லாயிருக்கும். படம் கதையும் நல்லாயிருக்கும். அவர் இந்த கஜினி சூர்யா மாதிரி இருப்பார் இந்த படத்தில். யார் யாருக்கெல்லாம் அந்த 555 படம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா என்னுடைய ஃபேவரட் வந்து 555 தான் பரத் இது. நெக்ஸ்ட்டு ஆர்யாங்க. ஆர்யாவெல்லாம் சொல்ல விட்டேன் பாருங்க. ஆர்யாலாம் இன்னமா ஃபிசிக்காக இருக்கார். அவர் வந்து ஆர்யா 2ஆம் உலகம் அப்படின்ட்டு ஒரு படம் செல்வராகவன் எடுத்தாருன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த படத்தில் தான் அவர் சிக்ஸ் பேக்கை காட்டியிருப்பார். அதுலேருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு உடம்ப. இப்போலாம் சர்பட்டா பரம்பரையெல்லாம் வந்துச்சு, சொல்லவா வேணும், வேறு மாதிரிங்க அது. அதுலேயே அவர் ஃபிட்னஸ் தெரிஞ்சிடும் சர்பட்டா பரம்பரையில் எப்படி இருக்கார் அப்படின்ட்டு. அதனால் இதெல்லாம் அவர் பார்த்தாரான்னு தெரியல. சிவகுமார் பார்க்கணும். சூர்யாவுக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் இல்லை அவருக்கு சிவகுமாருக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் அவருக்கு சொன்னால் நல்லாயிருக்கும்.
அவர் பாவம் சூர்யா ஒன்றும் பண்ண முடியாது. அவரும் ஏன்டா இவர் எப்படி பேசுகிறாருன்ற மாதிரி தான் உட்காந்துன்னு இருப்பார். என்ன பண்ண முடியும்? அவர் ஸ்டேஜில் அனுப்பியிருக்கக்கூடாது. அப்படியே ஸ்டேஜில் பேச அனுப்பும்போது இந்த படத்துலங்க தனி ஒருவன் படத்தில் அரவிந்த் சாமி அவங்க அப்பாவுக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுப்பாரு இல்லை, எங்கெல்லாம் ஸ்டேஜில் என்னெல்லாம் பேசணும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி எழுதி கூட்டின்னு வந்திருக்கணும். இதை மட்டும் தான் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா அவர் ஸ்டேஜில் பேச கூப்பிட்டுருக்கூடாது. அதை விட்டு சும்மா பெரிய மனுஷன்னு கூப்பிட்டு வந்துட்டு சூர்யாவுடைய கரியரே முடிச்சிடுவார் போல இருக்குதுங்க அவர். பார்ப்போம். ஜோதிகா ஒரு பக்கம், ஜோதிகாலாம் அந்த அளவுக்கு மோசம் இல்லை, இவர் தான் ரொம்ப மோசமாக பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து 2014 இரும்பு குதிரை அப்படின்ட்டு ஒரு படங்க, வேற மாதிரி இருக்கும். அதுருவா பண்ணியிருப்பாரு. 6 பேக் அவர் ஃபஸ்ட்டு அந்த படத்தில் தான் காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் அவருமே ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கார் இன்ன வரைக்கும். அவர் பாடி வந்து அவரும் அதே மாதிரி தான், தனுஷ் மாதிரி தான். ஆனால் தனுஷ் ரொம்ப ஒல்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும், இவர் கொஞ்சம் பாடி இருக்கும். ஆனால் அந்த இருக்கிற பாடிக்கு ஏற்ற மாதிரி ஃபிட்டாக இருப்பார். 6 பேக்கு ஆர்ம்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் சின்னதாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக இருப்பார். அவர் ஏஜ் வயசு அதுக்கேற்ற வெயிட்டு அந்த மாதிரி இருப்பார். நெக்ஸ்ட் வந்து அருண் விஜய்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அருண் விஜய் பயங்கரமான ஃபிட்னஸ் பண்ணுவார். அவர் வந்து பழைய படங்கள்லாம் பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும். அப்போலாம் பெருசாக இருக்காது, ஆனால் லைட்டாக இருக்கும். இப்போ வந்து கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கவே அவருக்கு வந்து பயங்கரமாக பாடி இது இருக்குது, 6 பேக்கு ஆர்ம்ஸ் இதுன்ட்டு ஜிம் பாடி தான். அதனால் இப்போ வந்து எல்லா நடிகருமே நிறையா பேர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபிட்னஸை. எந்த டைமில் வந்து 6 பேக்கை பற்றிலாம் பேசவே கூடாது. ஏன் இந்த நடிகர் ஏன் தலைவன் மட்டும்தான் இப்படி இருக்கான்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, உன் தலைவன் மட்டும் இல்லை. இப்போ நார்மலான ஹியூமன் எல்லாருமே இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து எல்லாமே ஃபுட்டு எல்லாம் அன்ஹெல்தி ஆயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஃபிட்னஸாக இருக்கலாம், அப்போ தான் அதை மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்த்தி ஃபுட்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் எல்லாருமே இப்போ ஜிம்முக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடிகருங்கன்னு இல்லை, எல்லாருமே ஃபிட்னஸாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போலாம் ஃபிட்னஸை பற்றி பெரிய அதுன்னெலாம் பேசுகிறது தவறான செயல் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து காமெடி நடிகர் சூரி, இந்த மொட்டை ராஜேந்திரன் இவங்களெல்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாமே சூரியெல்லாம் சீமராஜாவில் காமெடி தான் வச்சிருப்பாரு 6 பேக்கு. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதுக்கப்புறம் இப்போது கண்டினியூவாக மெயின்டைன் பண்ணி 6 பேக்லாம் கொஞ்சம் ஓரளவு மெயின்டைன் பண்ணியிருக்காரு சூரி. மொட்டை ராஜேந்திரனும் அதே மாதிரி தான் 6 பேக் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. ஏன் ஒரு காமெடி 6 பேக் வச்சாக்கா பார்க்க மாட்டிங்களா? அதெல்லாம் தெரியாதா? என்னவோ போங்க. நடிகர் விஜயகுமார் கூட 6 பேக் வச்சுருக்காரு. ஃபைட் கிளப்பில் லைட்டாக தெரியும், அவருமே 6 பேக் வச்சுருக்காரு. அப்புறம் விஷ்ணு விஷால் ஆக்டர், அவருமே 6 பேக் வச்சுருக்காரு. இப்போது பாடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாருமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் தமிழ் சினிமாவை பார்க்காம வேறு எதனா பார்த்துன்னு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பேசும்போது தெரியாமல் தமிழ் சினிமான்னு சொல்லிட்டு இருப்பார். சூர்யா ஃபேன்ஸுங்க மேலேயும் தப்பு இல்லை, சூர்யா மேலேயும் தப்பு இல்லை. அவரே பாவம் ஏன்டா இவர் இப்படி பேசின்னு இருக்காருன்ற ஒரு மனநிலையில தான் உட்காந்துன்னு இருக்காரு. அதனால் சூர்யா ஃபேன்ஸ்லாம் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நான் பேச வந்தது வந்து சிவகுமார் ஏன் அப்படி இருக்காருன்னு தான். அவர் பெரிய மனுஷன். நீங்கள் எல்லாம் நல்லதுக்கும் கூப்பிடணுன்னா சதை கூப்பிட்டு வச்சுக்கோங்க, அதிகமாக பேசக்கூடாதீங்க. அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. அவர் நிறைய அனுபவம் இருக்குது, அதனால கூட சதை வச்சுக்கணும். அவர் சொல்கிறது மொத்தத்தையும் அப்படியே கேட்கக்கூடாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 ஹீரோ சொல்லியிருப்பேன், யாரெல்லாம் எந்தெந்த படத்தில் 6 பேக் வச்சுருப்பாங்கன்ட்டு. அதில் யாருடைய ஃபேனு நீங்கள் அப்படின்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெட்ரோ படம் ட்ரைலர் இன்னும் பார்க்கல நான், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓரளவு பார்த்தேன். அது பார்த்த வரைக்கும் என்னன்னாக்கா, அந்த ஜெகமே தந்திரம் படம் எடுத்திருப்பார்ல கார்த்திக் சுப்பராஜ், எனக்கு என்னவோ அந்த மாதிரி இந்த படம் வந்துருமோன்ட்டு ஒரு பயம் இருக்குது. ஏன்னா அதுவுமே ஒரு ஃபேன் மேடு மாதிரி தான் எடுத்திருப்பாங்க ஜெகமே தந்திரம் தனுஷ்க்கு. எனக்கு என்னமோ ரெட்ரோவும் அந்த லிஸ்ட்டில் வந்துருமோன்ட்டு ஒரு கவலையும் இருக்குது. ஏன்னா அவர் மேலே ஹைப் கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல இவர் கார்த்திக் சுப்பராஜ். பார்ப்போம். ஜெகமே தந்திரம் ஓடிடியில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது தியேட்டரிக்கல் வருது, அதனால் ஓடிடும் வசூலும் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு.